மாக புராணம் 30வது அத்தியாயம். குரு பரம்பரை. கிருத்சமதர். புண்ணியகரமான வைசாகம், துலா, கார்த்தீகம் இவைகளிலும் மிகச் சிறந்தது மாக மாதம். மாக ஸ்நானம் யக்யசாரம், தபசாரம், கர்மசாரம், தர்மசாரமுமானது. சிவன், விஷ்ணு, இந்திரன், ரவி முதலிய சகல தேவர்களுக்கும் பிரீத்திகரமானது. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டாலும் மாக ஸ்நானமும் மாக புராண சிரவணமும் செய்ய வேண்டும். இதை கேட்டாலே சகல பாபங்களும் அகன்றுவிடும், சகல சம்பத்து உண்டாகும். இதை சிவன் உமாதேவிக்கு கூறினார். உமாதேவி நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசர் சுதருக்கும், சுதர் நைமிச்சாரண்ய வாசிகளுக்கும் கூறினார் என கிருத்சமதர் ஜனன மகரிஷிக்கு கூறினார். இப்படியாப்பட்ட சிறந்த மாகப்புராண சிரவண படலமானது சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் மிக புண்ணிய பலன் தரும். எளிமையான இந்த புண்ணியத்தை நாமும் பெற்று மற்றவர்களுக்கும் பெறச் செய்யலாம். ஸ்காந்த புராணத்தில் மாக மகாத்மியம் முற்றிற்று.